வணக்கம், நான் அனுப் சோனி. கிரைம் பேட்ரோல் அலர்ட் இன்றைய எபிசோடுக்கு உங்க எல்லாரையுமே நான் இன்னைக்கு வரவேற்கிறேன். இந்த சின்ன வயசுல அந்த சின்ன பொண்ணுங்களை கொல்ற அளவுக்கு அந்த சின்ன பொண்ணுங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கதையில வர ஒரு சின்ன பொண்ணு தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற ஒரு கொடூரமான முடிவை ஏன் எடுத்தான்னு தெரியல. சொல்லுங்க கணபதி பாப்பா மோரியா. அட அத்தை, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். அத்தை, நாங்க வண்டி வாங்கியிருக்கோம், வந்து பாருங்க. வாங்க. அட வாங்க அத்தை, வாங்க. இங்க பாருங்க, நாங்க வாங்கின வண்டி எப்படி இருக்கு? ஏ ஷில்பி, நீ எப்படி இருக்க? உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீ இப்போ 10வது தானே படிக்கிற? இல்ல, நான் இப்ப 11th படிக்கிறேன். ஆனா என்னோட அப்பா என்னை இன்னொரு ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. அட சுரேகா, நீ போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன ரேட்டு? ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? இல்லப்பா, வெறும் 2000 ரூபாய் தான். ஆனா உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஏன் இவ்வளவு ஒல்லி ஆயிட்டீங்க? போன தடவை பார்த்ததை விட இப்ப ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? உங்க அப்பா 2 வழியில சம்பாதிக்கிறாரு. ஆனா நான் அப்படி இல்ல. உங்க அப்பா இந்த புது காரை வாங்கி கோயில வந்து நிறுத்தி பெருமைப்பட்டுக்கிறாரு. பெருமைப்படக்கூடாதா என்ன? இதயமே இல்லாதவங்க கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிட்டு பெருமைப்பட்டுக்கிறாங்க. நான் என்னோட காரை கொண்டு வரக்கூடாதா என்ன? இங்க பாருங்க, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. உங்களுக்கு பொறாமையா இருக்கா? இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் இல்ல. நீ பண்றது முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாம உன்னோட பெரிய அண்ணன் கிட்ட எப்படி பேசணுங்கிறது கூட வரமுறையே கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. நீ பண்ணிட்டு இருக்க அக்கிரமத்தை எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? இங்க பாரு, நீ உன் எல்லையை மீறி போயிட்டு இருக்க. நீ என்னை விட பெரியவனா இருக்கலாம், ஆனா எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாத. இப்படியே பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ, 2 நிமிஷத்துல கோர்ட்டுக்குள்ள வர வச்சிரும். புரியுதா? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்ணிருக்கீங்க. நீங்க 2 பேரும் இப்படியே பண்ணுவீங்க? பாசமா பேசுறதை விட்டுட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வாங்க கோயிலுக்கு போலாம், வாங்க. அப்பா, பெரியப்பா கூட ஏன் சண்டை போட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அவன் ஒரு குடிகாரம்மா. என்னோட வெற்றியை பார்த்து அவன் பொறாமப்படுறான். அவனோட வாழ்க்கையில் அவன் எதுவுமே உருப்படியாக பண்ணதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் குடிக்கிறதே வேலையை வச்சிருக்கான். நான் கார் வாங்கினதை வச்சு பொறாமப்படுறான். இப்படிப்பட்டவங்க கூட நம்ம பழக்க வழக்கம் வச்சுக்கவே கூடாது. ஆனா அப்பா, நேகாவும் ஷில்பியும் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க 2 பேரும் நல்ல பொண்ணுங்க தானே. அவங்க கூட பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலமா. ஆனா ரமேஷ் மாமா மாதிரி இருக்கிற ஆளுங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது. அவங்கள விட்டு விலகி போறது நமக்கு நல்லது. சம்பாரிச்சிட்டங்கிற ஆணவத்துல ஆடுறியாடா நீ? நீ எந்த வழியில சம்பாதிக்கிறேன்னு நல்லாவே தெரியும்டா. டேய் தம்பி, உன்னை நான் காலி பண்ணாம விட மாட்டேன்டா. கண்டிப்பா காலி பண்ணாம விட மாட்டேன். வாவ், இந்த டிசைன் நீ சூப்பரா வரைஞ்சிருக்க. டிகிரி வாங்காமலே ஃபேஷன் டிசைனர் ஆயிருக்க. இன்னைக்கு ராகுலோட கழுத்து கண்டிப்பா உடையும்னு நினைக்கிறேன். அவன் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான், நீ அவனையே பார்த்துட்டு இருக்க. சோனி, நீ போய் அவன்கிட்ட பேசு போ. என்னால முடியாது. ஹாய் அனிதா. ஹாய். ஹாய் மேகா. ஹாய். எனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம கேண்டீனுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாமா? ஆமா, எனக்கும் பசிக்குது, வா போலாம். ஹாய். ஹாய். நீ தான் வரைஞ்சியா? நைஸ். நான் ஒன்று சொல்லட்டுமா? உன்னோட கைகளில் நிறைய திறமை வச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப அழகா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இது காலேஜ். உன்னோட பர்த்டே வர போகுதுல, என்ன பிளான் பண்ணிருக்க? எங்க செலிப்ரேட் பண்ணலாம்? நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என் பர்த்டே அன்னைக்கு எனக்கு பிடிச்சவங்க கூட அந்த நாள் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண போகிறேன். அவங்க ஓகே சொன்னால் ஓகே, இல்லை வேண்டான்னு சொன்னால் அது வேண்டாம். இல்லை சார், அட நீங்கள் டென்ஷன்லாம் ஆகாதீங்க. இந்த பொருளுக்கு கேரண்டி இருக்குல்ல, கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே. என்னங்க டீ குடிங்க. கண்டிப்பாக இந்த முறை நான் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறேன். தீபாவளி வரப்போதில்ல. அப்பா, இங்க பாருங்க, என்னோட காலேஜ்ல நான் தான் டாப்ல வந்திருக்கேன். அட வாவ், சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. இதை பாருமா. ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி நீ நல்லா படிச்சேன்னா உன் வாழ்க்கையில நீ நிறைய சாதிச்சிருவ. நீ உன் அக்காவை பாரு. உன் அக்கா ஆசைப்பட்ட மாதிரியே ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில வேலைக்கு சேர்ந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறான்.
உன்னோட அப்பா தான் உன்னை ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டார்ல. அப்படி இருக்கும்போது ஏன் தினமும் படிச்சிட்டு இருக்க? ஆ? ஆ, இந்த பாலை குடிமா. இது பாபாஜியோட பிரசாதம். இப்பவா? இன்னும் 10 மணி கூட ஆகவே இல்லையே. அது மட்டும் இல்லாம இந்த பாலை தினமும் ஏன் என்ன குடிக்க சொல்றீங்க? அக்கா கிட்ட நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. இப்படி பெரிய மனுஷி மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. பாலை குடிச்சிட்டு தூங்க போம்மா. இவ்வளவு நேரம்லாம் முழிச்சிட்டு இருக்க கூடாது. நீயும் அக்கா மாதிரி பெரியவள் ஆயிட்டனா நான் கண்டிப்பா உன்னை தூங்க சொல்ல மாட்டேன். சரி, நான் தூங்க போறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. நானும் சோனியா அக்கா மாதிரி ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகணும். அவங்கள பத்தி அப்படி பேச வேண்டான்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவைமா சொல்றது? இத பத்தி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிடுவாரு. சரிம்மா, அந்த பாலை குடிச்சிட்டு சீக்கிரமா தூங்கு. ஹாய். ஹாய் அக்கா, நீங்க வந்துட்டீங்களா? என்னாச்சுக்கா, இன்னைக்கு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பிசினஸ்னா என்னன்னா ராத்திரி பகல் பார்க்காம தினமும் ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு ஒரு புது கிளைண்ட் வந்தாரு. அவர் என்ன ரொம்ப அதிகமாவே வேலை வாங்கிட்டாரு. இங்க பாருங்க, அப்போ நீங்க அவர்கிட்ட நீங்க சோனியோட அக்கான்னு சொன்னீங்களா? சொல்லியிருந்தீங்கன்னா வேலையே கொடுத்துருக்க மாட்டாரு. அப்படியாமா? கண்டிப்பா நான் நாளைக்கு அவர்கிட்ட சொல்றேன். சரியா? அது சரி, இவ்வளவு நேரம் நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கியா? முதல்ல நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ் சொல்லுங்க. எனக்கு ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்பாவுக்கு பிடிக்காத எதுவுமே நான் செய்யவே மாட்டேன். அவர் சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன். அவர் என்ன சொல்றாரோ கண்டிப்பா நான் அதை தான் பண்ணுவேன். சரி, உன் போனை நீ பார்த்துட்டு இரு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரியா? ஓகே. இவ மாடலிங்க்கு போயிருவான்ற கேரக்டர் உங்களால தர முடியுமா என்ன? நீ என்ன பேசிட்டு இருக்க? இவ கண்டிப்பா என்ன சந்தோஷப்படுத்த மாட்டான். இவளுக்கு 5000 இல்ல 5 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். இவளை கூட்டு போறதுக்கு நீ பணம் கொடுத்தாலும் சரி, நான் கண்டிப்பா கூட்டு போக மாட்டேன். என் பணத்தை கொடு, என் பணத்தை கொடு. ஒரு நிமிஷம். இவளோட பின்பாருங்க பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. இல்ல 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 இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு என் பணத்தை கொடுங்க. இங்க பாரு, இவ்வளவு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அவளை பாரு. இவளால கண்டிப்பா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இல்ல 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 இல்ல, எனக்கு வேண்டாம். என் பணத்தை கொடுங்க. இல்ல, நீங்க முதல்ல என் பணத்தை கொடுங்க. எனக்கு வேண்டாம். பணத்தை கொடுங்க, சீக்கிரம் எடுங்க. இதை பாரு, நீ இதுக்கப்புறம் எனக்கு போனே பண்ணாது. நீ என் மூளையை கெடுத்துட்ட. அந்த கமலேஷ் இருக்கான் இல்லையா, அவன் நாளுக்கு நாள் பணக்காரன் ஆகிட்டே வரான். நோட்டை அச்சடிக்கிறான். ஆனா நான் ஒரு பிச்சைக்காரனை மாறிட்டு வரான். பிச்சைக்காரனா அவன் தான் கூட பிறந்தாங்கன்னு ஏமாத்திட்டு வரான். கூட பிறந்தாங்கன்னு அவன் ஏமாத்திட்டு இருக்கான். வாங்க வாங்க வாங்க. அட வாங்க மேடம், வாங்க. இதை பாருங்க, இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை பாருங்க. பாருங்க மேடம், இது புதுசா வந்திருக்கு. இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சீக்கிரம் வாங்கப்பா. ஏய், என்னடா பண்றீங்க? ஏய், என்னடா பண்றீங்க? என்னடா என்ன அடிக்கிறீங்க? ஏய் கமலேஷ், அவன் என்ன பண்றான்? இந்த பக்கம் ஒன்னும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னா நான் வரக்கூடாதா? நான் எதனும் உங்க அப்பா விட்டுறோடா. என் இடத்துக்கு வரதுக்கு உனக்கு அவ்வளவு தைரியமா? விடு, அவன் என்ன பண்றப்பா? டேய் டேய், தொடாதீங்கடா. டேய், அவனை விட மாட்டேனா? அடடா, என்ன பண்றான்? உடைக்காதீங்கடா. டேய், விடுங்கடா. விட மாட்டேடா. இருங்கடா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். யோ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருப்ப. நீங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இவங்க எங்க சேல்ஸ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? சார், இந்த கடை என்னோடது சார். இதோ இந்த ஆளு குவாலிட்டியே இல்லாத பொருளை எடுத்துட்டு வந்து இங்க வித்துட்டு இருக்கான் சார். இதனால எங்க பேர் தான் கெட்டு போகுது. இல்ல சார், இவன் போய் சொல்றான். நான் இந்த மக்கள் நினைச்சு கவலைப்படுறேன். நான் இந்த மக்களுக்காக தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். சிட்டில இருந்து நல்ல பொருளை வாங்கிட்டு வந்து இங்க நான் குறைஞ்ச விலைக்கு வித்துட்டு இருக்கேன். அதான் உன் பிரச்சனையா? ஆமா, அது ஒரு பிரச்சனை தான். இந்த கிராமத்தை விட்டு போயிட்டே மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? அட, இது என்ன சார் நியாயம்? நான் இந்த ஊருக்குள்ள வரதுக்கு உங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணுமா? இங்க பாருங்க, இவரை இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. நீங்க ஏன் மிரட்டிட்டு இருக்கீங்க? சார், இந்த ஆள் ரொம்ப பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கான் சார் உங்ககிட்ட. சார், இங்க பாருங்க, எங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு எல்லார்கிட்டயும் லைசென்ஸ் இருக்கு. இதோ இந்த ஆள் கிட்ட எங்க பிசினஸ் பண்றதுக்கான லைசென்ஸ் இருக்கா கேளுங்க. அதை எடுத்து காட்ட சொல்லுங்க. ஆமா, எங்க கிட்ட லைசென்ஸ் இருக்கு. போய் எடுத்துட்டு வாடா. அந்த லைசென்ஸ் எடுத்துட்டு வா. இந்த பாரு லைசென்ஸ். நீங்களே பாருங்க சார். இங்க பாருங்க, அவரோட லைசென்ஸை காட்டிட்டாரு. அது இல்லாம அவரோட லைசென்ஸை கேட்க நீங்க யாரு? நீங்க உங்க வேலையை மட்டும் பார்க்கணும். ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா உன் லைசென்ஸை கேன்சல் பண்ணிடுவேன். இங்க இருந்து போங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே.
தேங்க்யூ. ஏய் இது ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கா? எனக்கு இதான் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை விடு, இதை பாரு. இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்லையா, உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. BRS ராகுல், சோனி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உன்னோட கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு, இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால நான் இப்போ உனக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்டை கொடுக்கணும் அப்படின்னு என் மனசார ஆசைப்பட்றேன். என்னோட அப்பா ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. நான் இப்போ கிளம்பட்டுமா? இப்போவா? ஆமாம். இன்னைக்கு நாள் ஃபுல்லாக என் கூடவே இருப்பேன்னு சொன்னல. இன்னைக்கு நாள் ஃபுல்லாக உன் கூட இருந்திருக்கேன். இப்போ சாயந்தரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருட்டுறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போகணும். நீ இப்படி கேவலமாக நடந்துப்பேன்னு எனக்கு தெரியாது. ராகுல், தயவு செஞ்சு கோவப்படாத. கையை விடு, கையை விடு. நான் சொல்றத கேளு ராகுல். ராகுல் சொல்றத கேளு. விலாஸ் அண்ணா, நம்ம பொழப்புல மண்ணள்ளி போட்டாங்க. அந்த கமலேஷ் நம்ம தீபாவளி பிஸ்னஸில் மண்ணள்ளி போட்டான். அது மட்டும் இல்லாமல் போலீஸ், அமைச்சர் எல்லாம் அவன் சொல்கிறத தான் கேட்குறாங்க. நம்மளால் இந்த அமைச்சரும் போலீஸும் எதுவும் செய்ய முடியாது. நாம் கமலேஷை பழி வாங்கணும் அப்படின்னா அவனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நாம் கையை வைக்கணும். அதை எப்படி பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சார் சார், என்னோட பொண்ணு காணாமல் போயிட்டா சார். அவள் எங்கே போனானே தெரியல. தயவு செஞ்சு அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ். நீங்கள் அமைதியாக இருங்க, வந்து உட்காருங்க. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பொறுமையாக தான் சார் என் பொண்ணு. உங்கள் பேர் என்ன? சோனி சார். அவங்க எப்போ காணாமல் போனாங்க? நேற்று சாயங்காலம் காணாமல் போயிட்டா சார். எங்கே போனானே தெரியல. அப்படியா? அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு யாருக்கூடையாவது அஃபேர் இருக்கா என்ன? இல்லை சார், என்னோட பொண்ணு படித்தவ சார். அவள் அப்படிலாம் பண்ண மாட்டான் சார். உங்கள் பொண்ணு காணாமல் போனதுக்கு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லிடுங்க. ஆமாம் சார், ஒரு 2 பேர் இருக்காங்க. எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது சார். ஒருத்தர் பேர் விலாஸ். என்னோட ஊர் மாந்தாப்பூரில் இருக்குது சார். என்னை அவன் கண்டினியூவாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். என் ஊரில் இருக்க மார்க்கெட்டில் நான் கடை போட போகும்போதெல்லாம் அவன் என் கடையை அடித்து நொறுக்கிடுவான். அது மட்டும் இல்லை சார், அவன் என்னையும் அடிப்பான் சார். இந்த முறை அவன் எல்லையை மீறிட்டான். இதை பற்றி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு சுரேகாவை அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் நடக்கலை சார். நீங்கள் போலீஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்லை சார், நான் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல. நான் ஏன் கொடுக்கலன்னா, நான் அப்போ இங்கே இல்லை, நான் மந்தாப்பூரில் இருந்தேன். தீபாவளி சீசன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். என் ஒய்ஃபும் 2 பொண்ணுங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க. இவங்க பயந்து போயிருந்தனால நான் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல. ஆனால் சார், இந்த வேலையை அவன் தான் பண்ணியிருப்பான்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுமே நான் கிராமத்தில் போய் அவங்க கூட சண்டை போட்டேன் சார். ஏய் விலாஸ், எந்திரா. நீ ஆம்பளையா? நீ ஆம்பளையாடா? நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. பொம்பளை மேல கை வைக்கிறதா உன் ஆம்பளைத்தனமா? சொல்றா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், என்ன இங்கே வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? இதை நான் தான் பண்ணணும். உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? இல்லைல்ல, மரியாதையாக இங்கேருந்து போயிடு. அப்படின்னா உங்ககிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லையா? எந்த ஆதாரமும் இல்லை சார். ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அவன் தான் அதை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு அவன் தான் சார் காரணம். சரிங்க சார், நாங்கள் இதை பற்றி விசாரிக்கிறோம். இந்த சம்பவம் எப்போ நடந்தது சார்? அது வந்து சோனி காணாமல் போகிறதுக்கு முன்னாடி நடந்தது சார். நீங்கள் சந்தேகப்படுற அந்த 2வது ஆள் யார்? கணேஷ். மந்தாப்பூர் கிராமம் தான் எங்களோட சொந்த ஊர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கிராமத்துல இருந்தப்போ சோனிக்கும் கணேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தோம் சார். ஆனா அந்த பேச்சுவார்த்தையாவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க கிராமத்தை விட்டு விஜயநகருக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனா கணேஷ் எப்பவுமே சோனியை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். அவங்க 2 பேரை தவிர நீங்க வேற யாரையாவது சந்தேகப்படுறீங்களா என்ன? இல்லை சார், வேற யாரையும் சந்தேகப்படலை. சரி, நீங்க அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. சோ வாங்க. மிஸ்டர், இந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க. அப்புறம் விஜயநகருக்கு போய் விசாரிச்சுட்டு வாங்க. சோனியோட CDR ரிப்போர்ட்டும் வாங்கிட்டு வாங்க. காலேஜில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிங்க. அப்புறம் அவங்களுடைய 2வது டாக்டர் சுரேகா, அவங்கள யார் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க. எஸ் சார். அப்புறம் அந்த விலாஸ், கணேஷ் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதையும் விசாரிங்க. ஓகே சார்.
கமலேஷ் அப்புறம் அவங்க அண்ணன் ரமேஷ் பல வருஷமா இந்த ஏரியாவில தான் குடியிருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது சார். அவங்க 2 பேருக்குமே 36 வயசு ஆகுது. ஆனா அவங்க 2 பேரோட பொண்ணு அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறாங்க சார். இந்தா இதை வச்சுக்கோ. அக்கா எனக்கு வேண்டாம். உனக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு. இதுக்காகலாம் நீ ஸ்கூலுக்கு போகாம இருக்காத. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறதுக்கு அதிக பணம் தேவையில்ல. அந்த 2 வீட்லயுமே ஏதோ ஒரு விசித்திரம் இருக்கு சார். ஒருத்தர் பெரிய பணக்காரரு, இன்னொருத்தர் பெரிய குடிகாரரு. கமலேஷோட பெரிய பொண்ணு சுலேகா தினமும் ஒரு பெரிய கார்ல தான் வீட்டுக்கு வருவா. அப்புறம் ரமேஷோட வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷங்க ஃபுல்லா குடிச்சிட்டு அவரோட வீட்ல இருந்து வெளியே வருவாங்க சார். சார் அவங்க 2 பேரும் தப்பான தொழில் பண்றாங்க அப்படின்னு இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க தப்பான தொழில் செய்யறாங்கன்னு சொல்றேன் சார். சார் உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க சார். எங்களுக்குள்ள எந்த வித சண்டையும் கிடையாது சார். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீங்களே பாத்தீங்களா சார். அவங்க எங்க மேல தப்பான குற்றச்சாட்டு சுமத்துறாங்க சார். அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை சார். கமலேஷும் ரமேஷும் எங்க ஜாதியை சேர்ந்தவங்க. எங்க ஜாதியில இருக்க எல்லாருமே பல காலமா இந்த வேலையை தான் செஞ்சுட்டு வரோம். பொண்ணுங்களை வீட்டு வேலைக்கு தான் வச்சிருக்கோம். ஆனா அதை விபச்சாரம்னு சொல்றாங்க. இந்த வேலையை தான் எல்லாரும் பெரிய லெவல்ல செஞ்சுட்டு வராங்க. கமலேஷ் இந்துவோடு சேர்ந்த ஒரு சீக்கியன். அவர் அடிக்கடி இங்க வருவாரு. சொந்தமா ஒரு கடையும் வச்சிருக்காரு. பணம் அதிகமா சம்பாதிக்கிறாரு. ஆனா அவர் இங்க வரும்போதெல்லாம் அங்க இருக்கிற மற்ற கடைக்காரங்க எல்லாருமே வியாபாரம் பண்ண விடாம அவர் கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆமாம் சார், சண்டை நடக்கும். இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் நாங்கள் நிறைய பேர் கடை போட்டிருக்கோம் சார். எங்களோட பிஸ்னஸை கெடுக்கணுன்னே அவர் வருவார். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ சர்மாவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் சார். நாங்கள் வேறு என்ன தான் பண்ண முடியும் சார்? நான் என் பொண்ணுக்காக தான் கடையே போட்டிருக்கேன். அவரை பற்றி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்கிறீங்களா? சார் அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அவர் பொண்ணு சுரேகா தப்பான வேலையை பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் அவரை பற்றி நல்லா விசாரித்து அவரை அரெஸ்ட் பண்ணுங்கள் சார். மேம், சோனி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கிறத என்னால நம்பவே முடியல. உங்களால ஏன் நம்ப முடியல? ஏன்னா அவ வீட்டை விட்டு போறதுக்கு எந்த ஒரு காரணமே இல்ல மேடம். சோனி ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு. அவ மேல எல்லாருமே பாசம் காட்டினாங்க. அது மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலிக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா என்ன? அவங்களோட ஃபேமிலி அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கூட ஓடி போயிருக்கலாம் இல்லையா? இங்க பாருங்க, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்ன? மேம், சோனியா ராகிலும் உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்க லவ் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. ஆனா ராகிலோட பர்த்டேக்கு அப்புறமா ராகில் எங்க போனானே தெரியல. ஆனா இன்னைக்கு அவன் காலேஜுக்கு வந்திருக்கான். அதனால சோனியா அவன் கூட ஓடி போலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா ராகில் ஏன் காணாம போனா? ஆக்சுவலி மேடம் எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்தது மேடம். ஸோ மற்றவங்ககிட்ட பேசுறதோ அவங்கள மீட் பண்ணுறதோ எனக்கு பிடிக்கல. அதனால தான் எல்லாருக்கிட்டே இருந்து கொஞ்ச நாளாக விலகி இருந்தேன். நீங்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் காணாம போயிட்டா. அது உங்களுக்கு வித்தியாசமா தெரியலையா? மேடம் நீங்கள் என்ன தப்பாக நினைக்கிறீங்க. நான் சோனியை மீட் பண்ண விரும்பல. அதனால தான் நான் அவளை மீட் பண்ணவே இல்லை. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கரண் நிரோவை கூட நான் மீட் பண்ணவே இல்லை. நான் இவ்வளோ நாளாக காலேஜுக்கு கூட வரல. நான் உண்மையை தான் சொல்கிறேன் சார். ராகில் அந்த நாள்ல யாரையுமே மீட் பண்ணல அப்படின்னு சொல்றான். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீரவ் அப்புறம் கரணை கூட மீட் பண்றேன்னு சொல்றான். இந்த பையன் என்ன வேணா சொல்லுவான். சோனிக்கு லவ்வர் இல்லை அப்படின்னு அவளோட பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி எந்த பையனும் சொல்கிறான். அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏன் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் போய் கண்டுபிடிங்க. மிஸ்ரா, அந்த ராகில் இருக்கான்ல, அவனோட கால் ரெக்கார்ட்ஸும் மொபைல் லொக்கேஷனும் எனக்கு வேணும். ஓகே சார். சார் நான் கமலேஷோட பேக்ரவுண்டை செக் பண்ணிட்டேன். அவர் விஜயநகர்லேயும் இருக்காரு, கிராமத்துலேயும் இருக்காரு. அவர் விபச்சார தொழில் பண்ணிட்டு இருக்காருங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் சார். அவங்க ஜாதியை சேர்ந்த எல்லாருமே இந்த தாசி தொழிலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அண்ணனும் 2 பேரும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இதை எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. கன்ஃபார்ம் பண்ணால் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த கேஸில் எல்லாருமே போய் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோனியோட கால் ரெக்கார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ரஹீலுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட அந்த பொண்ணு 2 நிமிஷம் பேசியிருக்கா. ஆனால் கால் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது இங்கிருந்து 5 கிலோமீட்டர் காட்டுது. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, இந்த ராகில் எப்படிப்பட்டவன்றதை நீங்கள் முதல்ல போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஸோ சுரேகா கிட்னாப் ஆன பக்கத்தில் இருக்க லொக்கேஷனில் ஏடிஎம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜ் சார் இது. இந்த 2 பேரும் முகத்தை மூடி இருக்கிறதுனால அவங்க முகம் சரியாகவே தெரியல. இங்கே பாருங்க, இந்த வண்டியோட நம்பர் பிளேட் நல்லா தெரியுது. இந்த வண்டியோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிங்க. எஸ் சார். சார், விஜயநகருக்குள்ள இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஒரு பாடி இருக்கு சார். சார், இந்த பொண்ணு சோனி, கமலேஷோட பொண்ணு. பாடியை ரொம்பவே டேமேஜ் பண்ணிருக்காங்க. ஆனா முகம் மட்டும் தெளிவா தெரியுது சார். அது இல்லாமல் இந்த பாடியை பார்க்கும்போது 3 நாள்ல இருந்து 4 நாளுக்கு முன்னாடி செத்துருப்பான். இந்த பொண்ணு கழுத்துல ஒரு மார்க் இருக்கு பாருங்க. இந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பாங்க. கன்ஃபார்மாக இது மர்டர் கேஸ் சார். இந்த ஏரியா ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல சார். இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார்.
சோனியாவோட ட்ரெஸ்ஸையும் அவளோட பிரைவேட் பார்ட்டையும் அதை நீங்க சாம்பிள் போட்டோவா எடுத்து அதை நீங்க உங்க கஸ்டமருக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. சார் நீங்க எங்க மேல தப்பான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க சார். இது தப்பான குற்றச்சாட்டு இல்ல. நீங்க எப்படிப்பட்டவர்ன்றதை உங்க நெய்பர்ஸும் உங்க ஊர்ல இருக்கிறவங்களும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சட்டவிரோதமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பழக்கத்தை என்கரேஜ் பண்றதுக்காக சோனிக்கு நீங்க பிரஷர் கொடுத்திருக்கீங்க. அந்த பொண்ணு அதை மறுத்திருக்கா, அதனால அவளை கொண்டுட்டீங்க. சார் நாங்க என் பொண்ணை இழந்துட்டு நிக்கிறோம். அவனை கண்டுபிடிக்கிறது பதிலாக நீங்க எங்களை குற்றம் சொல்றீங்களே சார். என்ன அர்த்தம் சார் இது? என்னோட அப்பா அந்த தொழிலை பண்ணான்றதை நான் ஒத்துக்கிறேன். அவர் கொஞ்சம் மோசமானவர் சார். கிராமத்துல இருக்க யாரையும் படிக்கவும் விடல, வேற எந்த வேலையும் செய்யவும் விடல சார். இந்த பிரச்சனையில இருந்து அவங்க தப்பிச்சு வரணும் தான் என் 2 பொண்ணுங்களும் எந்த பிரச்சனை எந்த விஷயத்துல மாட்டிக்க கூடாதுன்னு அவங்க படிப்பு விஷயமா வெளியே வந்தேன் சார். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்க இந்த தொழிலை பண்ணவே இல்லைன்னு. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க சுந்தர் நகர்ல ஒரு பங்களாவை எதுக்கு வாடகைக்கு எடுத்திருக்கீங்க? அங்க உங்க பொண்ணுங்களை பார்க்கறதுக்காக ஆம்பளைங்க மட்டும்தான் அங்க வராங்க. அது எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சார்? என்னோட பொண்ணு கிராஜுவேட் சார். அவள் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறா. அவளுக்கு சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் வேணுன்றதுக்காக தான் அந்த பில்டிங்கை நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம். அப்புறம் சார் நான் என்னோட பரம்பரை தொழில் தான் பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் ஏன் என் ஊரை விட்டுட்டு இங்கே வாடகைக்கு வந்து இருக்கணும்? இந்த ஊரில் வந்து நான் கஷ்டப்பட்டு நான் ஏன் உங்களுக்காக இவ்வளோ செலவு பண்ணணும்? என் அண்ணனை மாதிரி நான் ஒன்றும் பரம்பரை தொழில் பண்ணலை சார். சரி, இப்போதைக்கு நீங்க இங்க இருந்து போகலாம். ஆனா ஊரை விட்டு போகக்கூடாது. நாங்க கூப்பிடும் போதெல்லாம் நீங்க இங்க வரணும். சார் ஏன் சார் இவங்களை எதுவுமே பண்ணாம விட்டுட்டீங்க? மிஸ்ரா, இவருக்கு எதிராக நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஊருக்காரங்க சொன்னதை வச்சு சந்தேகத்தின் அடிப்படையிலலாம் இவரை அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியாது. இருந்தாலும் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் அந்த ராஹில் அவனை கூட்டிட்டு வாங்க. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். உங்ககிட்ட நான் என்னன்னு சொல்றது? கடைசியா நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட பர்த்டேக்கு அப்புறமா அவங்கள நீங்க பார்க்கவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆனா 25ஆம் தேதி சோனியா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி சோனியா உனக்கு கால் பண்ணி பேசியிருக்கா. நீங்க 2 நிமிஷம் பேசியிருக்கீங்க. அன்னைக்கு அவ எனக்கு கால் பண்ணா சார். என்ன நினச்சி வருத்தப்பட்டா, மீட் பண்ணணும்னு சொன்னா. அந்த சமயத்தில் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சுட்டு இருந்ததுனால நான் மீட் பண்ண போகல சார். அப்படியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சுட்டு இருந்தியா? எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட? கரண் அப்புறம் நீரவ் கூட. அவர்கிட்ட நீங்க சோனியோட அக்கான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு வேலையே அதிகமா கொடுத்துருக்க மாட்டாரு. ஹலோ நீங்க போங்க. ஏய் என்னையா இதெல்லாம்? சார் அது மட்டும் இல்லாமல் இவங்க பாடி முழுக்க செக் பண்ணி பார்த்துட்டேன். ரேப் பண்ணதுக்கான எந்த ஒரு தடையுமே உங்கள் உடம்புல இல்லை. ஓகே, இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. இந்த ரூம் ஃபுல்லாக ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்க. செல்ஃபியோட அந்த பாடியை முதல்ல பார்த்தாலும் என்ன சொன்னான்னா, அவன் உங்கள் வீட்டுக்கு வந்து செல்ஃபி கூட செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக அவன் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கான். இப்போ இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சார் அது என்னன்னா, நாங்க எங்க தொழிலை தான் செஞ்சுட்டு வந்தோம். தொழில செஞ்சுட்டு இருந்தீங்களா? உங்க பொண்ணு இந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு மறுத்ததுக்காக இவங்கள கொண்டு இருக்கீங்க. சார் எதுக்காக சார் நாங்க இவளை கொல்லணும்? எங்க பரம்பரை சேர்ந்த பொண்ணுங்க ஆடம்பரத்துக்காக வேலைக்கு போக மறுத்துறாங்க. அப்புறம் படிப்படியா இந்த தொழிலை கத்துக்கிறாங்க. நீங்க கொலை பண்ணலனா வேற யார் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க? சார் எனக்கு தெரியாது சார் இவளை யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னு. சார் நாங்க கொல்லு நினைச்சிருந்தா அவளை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்க மாட்டோம். உங்களுடைய பெரிய பொண்ணு எங்க? மேகா அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போனா. அவங்களை கூப்பிட்டு வாங்க. அவளுக்கு ஃபோன் பண்ணு. சார் இந்த சோனி அப்புறம் செல்பி 2 பேரையும் ஒரே மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த 2 மர்டரையும் ஒரே ஆள் தான் பண்ணியிருப்பாங்க நீங்க சொல்ல வரீங்களா சார்? ஆமா மிஸ்ரா, கமலேஷோட அண்ணன் ரமேஷ் தன்னை பார்த்து பொறாமப்படுறாரு அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த ரமேஷ் சோனியை பொறாமையில கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல. சார் ரமேஷோட பொண்ணு செல்ஃபி விபச்சாரம் பண்ண மறுத்ததால அவளை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த மேகா எங்க போயிருப்பா? அந்த அபிலாஷ் இருக்கான் இல்லையா, அந்த ஆளை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சார் அபிலாஷோட எதிரி கபிலேஷ் தான். அவர் ஏன் செல்ஃபியை கொலை பண்ணணும்? அப்புறம் அந்த கணேஷ் அவன் சோஃபியை தான் கொலை பண்ணியிருக்கணும். செல்ஃபியை கொலை பண்ணுறதுக்கு எந்த மோட்டிவும் இல்லை.
ஆமா, அந்த கணேஷ் அவன் எங்க இருக்கான்னு சார் கண்டுபிடிச்சிட்டு. நம்ம டீம் அவனை தேடிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ராகில் சம்பவம் நடந்த அன்னைக்கு அவனோட மொபைலும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட மொபைலும் அந்த லொகேஷன்ல தான் இருந்திருக்கு. அவன் கொண்டு இருக்க வாய்ப்பில்லை. யாரு கொண்டு இருப்பாங்க? ஒருவேளை நேகா கொண்டு இருப்பாளோ? அவளை கொல்றதுக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும்? என்னன்னு எனக்கு தெரியாது சார். ஷில்பி இறந்ததுக்கு அப்புறம் நேஹாவை ஆளே காணும். அவளோட போன் அவ வீட்லயே வச்சுட்டு போயிட்டா. ஆமா, சோனியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. சார் நாளைக்கு ஈவினிங் வந்துடும். சார் ஒரு நிமிஷம் சார், ஆர்டிஓ கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. எந்த வண்டியில சுரேகாவை கிட்னாப் பண்ணாங்களோ அந்த வண்டி விலாஸ் வைஃப் நந்தினி பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க லோக்கல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த விலாஸை உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் விலாஸ் எங்க கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், சிங் கால் பண்றாரு. சிங். சரி சார், நானாடிக் ரோட் பக்கத்தில் ஒரு லேடியோட பாடி கிடக்குதான். அது ஹிட் அண்ட் ரன் கேஸ் தான். சார் வேணாம் சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன எதுக்காக அடிக்கிறீங்க? சுரேகாவை கிட்னாப் பண்ணிட்டு போன அந்த ரவுடிங்க எல்லாருமே உன்னோட ஆளுங்க தானே? சொல்லு. இல்லைன்னா உன் ஒய்ஃபோட ஆளுங்களா இருக்கலாம். ஏன்னா அந்த வண்டி நம்பர் அவங்க பேர்ல தான் ரெஜிஸ்டர் இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம், அவங்களை இங்க கூட்டிட்டு வரலாம். ஏய், அவங்க ஒய்ஃப் எங்க கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து விசாரணை ஆரம்பிங்க. அவளுக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது சார். சார் அவங்களுக்கு போக வேணாம்னு சொல்லுங்க சார். அப்போ நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும். உண்மையா சொல்லு. சொல்லு. ஆமா சார், நான் அந்த கமலேஷை பழிக்கு பழி வாங்கணும்னு நினச்சேன் சார். அவன் மேலே கையை வைக்காமலே அவன் வழியில் துடிச்சு சாகணும்னு நினச்சேன் சார். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அவனோட பெரிய பொண்ணு சுரேகா அவன் நிறைய பணம் சம்பாதிக்கிறா. இவனோட பிஸ்னஸுக்கு அவள் தான் பணம் கொடுக்குறா. அதனால தான் அந்த ஆள் ஒவ்வொரு சீசனுக்கும் எங்கள் கிராமத்துக்கு வந்து எங்களோட மார்க்கெட் பிஸ்னஸை கெடுக்கிறார் சார். அதனால நான் சுரேகாவை பயன்படுத்தணும்னு நினச்சேன் சார். அந்த பொண்ணு வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த பொண்ணை கடத்திட்டு போய் அவன் முகத்தை காயப்படுத்தணும்னு நினச்சேன் சார். அப்போ அந்த கமலேஷ் முகம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்படியா? அப்படிதான் நீ நினைச்சேன்னு? நீ அந்த பொண்ணு சுரேகாவை கடத்திட்டு போய் சோனியாவை கொண்ட மாதிரியே கொண்டுடலாம்னு நினைச்சிருக்க. அப்படிதான் நீ அவங்களை கொண்டு இருக்க. உண்மையா சார் நான் உண்மையிலேயே யாருமே கொல்லல சார். சுரேகாவை பயன்படுத்த தான் சார் அப்படி பண்ணேன். வேற எதுவும் பண்ணல சார். நான் அன்னைக்கு என் ஊர்ல தான் சார் இருந்தேன். விசாரிச்சு பாருங்க. இருந்தாலும் நீ அந்த சுரேகாக்கு பண்ண தப்பு இருக்குல்ல, அதுவும் கிரைம் தான். அதனால நீ இங்கே தான் இருக்கணும். நீ சொல்றது உண்மையா பொய்யான்றத நாங்க கண்டுபிடிக்கிறோம். இந்த சோனி அப்புறம் ஷில்பியோட விஷயத்துல நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையே. அதுக்கப்புறம் அந்த மேகா அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாலா இல்ல ஆக்சிடென்ட்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க. ஆனா சார், சோனியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது அக்டோபர் 25ஆம் தேதி நைட்டு 8ல இருந்து 10க்குள்ள அவங்க கழுத்துல வச்சு கொண்டிருக்காங்கன்னு இருக்கு சார். அது மட்டும் இல்லாம அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்கள கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்க பாடியில 3 பேரோட ஸ்பெர்ம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சார், சோனியோட டெட் பாடி இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபார்மோட சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பென்ட்ரைவ் ஃபுட்டேஜ் இருக்கு சார். அவனை தூக்கிட்டு வாங்க. பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, மரியாதையா உண்மையா தான் சொல்லணும். நீங்க 3 பேரை போய் சொன்னீங்க, அப்புறம் உங்க எல்லாரையும் நான் கொன்னே போட்டுருவேன். சொல்லுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவள் எனக்கு கால் பண்ணா சார். அன்னைக்கு நைட் அவள் அழுதுகிட்டே இருந்தா சார். அவளோட ஃபேமிலி அவளை விபச்சாரத்துக்கு தள்ள போகிறதா சொல்லி அழுதுட்டு இருந்தா சார். சம்பவம் நடந்த நைட் அன்னைக்கு அவளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வரப்போகிறதா சொன்னான். அவள் வீட்டை விட்டு ஓடி போகணும்னு நினச்சா சார். அதனால தான் நான் அவளை பார்க்கில் போய் மீட் பண்ணேன். அப்போ இவங்களும் என் கூட தான் இருந்தாங்க. நாங்கள் 3 பேர் அங்கே தான் போனோம். ஆனால் நீங்கள் 3 பேருமே என் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போனீங்க. இல்லை சார், இவங்க போய் சொல்கிறாங்க. நாங்கள் 3 பேரும் படிக்கும்போது ஃபோனை சைலண்டில் போட்டுருவோம். அன்றைக்கும் எங்கள் மொபைலில் நாங்கள் சைலண்டில் போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் 3 பேரும் ஒரே குரூப்பா என்ன? எங்களை சந்தேகப்படுறீங்களா? நாங்கள் உண்மைதான் சொல்கிறோம். சோனியை அவளோட குடும்பம் அவளை விபச்சாரத்தில் தள்ள போகிறாங்கன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு ஷாக்கா இல்லையா? சார், அன்னைக்கு ரஹிலோட பர்த்டேன்றனால அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒரு ப்ராஸ்டியூட்டை ரெடி பண்ணலாம்னு நினச்சோம் சார். அதுக்காக நாங்கள் ஒரு ஏஜென்ட்டை போய் பார்த்தோம் சார். அந்த ஏஜென்ட்டு அவர் சுந்தர் நகரில் இருக்கிற ஒரு பங்களாவோட அட்ரஸை கொடுத்து எங்கள் 3 பேரையும் அங்கே போக சொன்னார் சார். நான் உள்ளே போனப்போ நான் என்ன பார்த்தேன்னா, ஆனால் அதுக்கப்புறமா ஒரு நாள் சோனி அவளோட அம்மாவையும் அக்காவையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கார்டனுக்கு வர சொன்னா சார். சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு. வர வழியில ஏகப்பட்ட டிராஃபிக். இவங்க என்னோட அம்மா, இவங்க என்னோட அக்கா சுரேகா. அதுக்கப்புறமா சோனி கிட்டேருந்து விலக ஆரம்பித்தேன். அவளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி விபச்சாரம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல சார். ஆனால் சார், அன்றைக்கி ஒரு நாள் சுரேகாவும் நானும் ஒன்றா இருந்தேன் இல்லையா, அதை எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சுரேகாவுக்கு கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ணேன். என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அதனால நீ எனக்கு பணம் கொடுக்கலன்னா நான் சோனிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டினேன் சார். நான் சோனியோட பேரண்ட்ஸையும் பிளாக்மெயில் பண்ணேன் சார். ஒரு நாள் நான் அவகிட்ட பேசுகிறப்போ வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா சார். இந்த பாரு, நீ சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ராஹில், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப நீங்க எதுக்காக இவனுக்கு பணம் கொடுக்குறீங்க? இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? இதோ உன்னோட ஃபேமிலி இருக்காங்களே,
இந்த பணத்தை கொடுத்து நம்ம 2 பேருமே பிரிக்க பார்க்குறாங்க. இந்த பணம்லாம் எனக்கு தேவையே இல்லை. டேய் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அப்பா, அமைதியா அவ்வளவு இருங்க. திமிரா? விட மாட்டான்டா. டேய் நீ பேசாம அங்கிட்டு போயிரு. உன்னை விட மாட்டான்டா. நான் உங்க பொண்ணு தான் லவ் பண்றேன், இவ்வளவுதான் கல்யாணமும் பண்ணி. ஏய் உனக்கு என்ன தைரியம்டா? நான் முன்னாடியே என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றியா? சொல்றது கேளுங்க. ஒழுங்கா வெளில போயிடு. உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் கொன்னுடுவேன். நீ எதுக்கு சோனியா கிட்ட போய் சொன்ன? ஏன்னா சார், நான் அவகிட்ட நல்லாவே மாட்டிக்கிட்டேன் சார். அதாவது நான் ஒரு ஃபேமிலியை பிளாக்மெயில் பண்ணுறேன்னு அவள் கண்டுபிடிச்சிட்டா சார். அதனால நான் மறுபடியும் மீட் பண்ணலான்னு சுரேகாவை நான் கூப்பிட்டப்போ அவள் மறுத்துட்டா சார். சோனியா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உன்னால் பிளாக்மெயில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச பணம், செக்ஸ் எல்லாமே இல்லாமல் போனதுனால நான் சோனியாவை என்ன பண்ணேன்னா கிண்டல் பண்ண ஆரம்பித்தேன் சார். அவளுக்கு லவ் மெசேஜ்லாம் அனுப்புனேன் சார். அவளோட ஃபேமிலி அவளை முட்டாளாக்குறாங்க அப்படின்லாம் சொன்னேன் சார். ஆனா நீ ஏன் சோனியாவை முட்டாளாக்க பார்த்த? ஏன்னா நான் அவ கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன் சார். பார்க்ல என்னதான் நடந்தது? அவ வீட்டை விட்டு பார்க்குக்கு வந்ததுக்கு அப்புறமா ராகுல், என்ன நான் உன் கூட வர விரும்பல. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். உன்னால என்னதான் பண்ண முடியும்? என்னால இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா? என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பா உன்னை விட்டு விலைக்கு போக மாட்டேன். நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நீ இப்போ போ. நம்ம ஃபியூச்சரை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நான் உன்னை அளவுக்கு அதிகமா லவ் பண்றேன். லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அவள் என்கிட்ட சொல்லிட்டு பார்க்க விட்டு போயிட்டா சார். நாங்கள் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அவளோட வீட்டுக்கு போயிட்டா சார். அதுக்கப்புறமா நாங்களும் அந்த பார்க்கை விட்டு வெளியே போயிட்டோம் சார். மிஸ்ரா, இவங்க 3 பேருடைய டிஎன்ஏ சாம்பிள் எடுங்க. அந்த சோனி பாடியில் இருக்கிற சீமெண்ட்ஸோட இதை மேட்ச் பண்ணி பாருங்க. நான் போய் கமலேஷ் அப்புறம் அவரோட ஃபேமிலியை விசாரிச்சுட்டு வரேன். அட சார், நீங்களா? நாங்க உங்களை பக்கம் தான் கிளம்பிட்டு இருந்தோம். இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. சரி, உங்க பொண்ணு சுரேகா அவங்க எங்க? சார் சுரேகா காலையிலே காணாம போயிட்டா. அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம் சார். சார் உள்ள எதுவும் இல்லை சார். நான் சொல்றதை நம்புங்க சார். நான் சொல்றதை கேளுங்க. உன் பொண்ணு சுரேகாவை நீ தான் மர்டர் பண்ணியா என்ன? சார் நான் யாரையும் கொலை பண்ணல சார். இவங்களை கூப்பிட்டு போங்க. சார் நான் எதுவும் பண்ணல சார். நான் சொல்றேன் அந்த பக்கம் விசாரிங்க. ஏதாவது தகவல் கிடைக்கதான்னு பார்ப்போம். சார், கமலேஷோட அண்ணன் வீட்டு பக்கத்துல 20லேருந்து 21 வயசு பையன் சுத்திக்கிட்டு இருந்தா. அது இந்த பையனா? ஆமா சார், இவன் தான் இந்த பையன் சார். இந்த கணேஷ் அப்புறம் சுரேகா 2 பேர் ஃபோனையும் ட்ரேஸ் பண்ணுங்க. ஒருவேளை கணேஷ் சுரேகாவை பணத்துக்காக கடத்தியிருந்தானா பணத்தை கேட்டு அவன் கண்டிப்பா ஃபோன் பண்ணுவான். ஆமாம் சார், சுரேகாவை இந்த தொழிலில் நான் தான் சார் இன்வால்வ் பண்ணேன். இந்த தொழிலில் சோனியாவும் கொண்டு வரலாம்னு முயற்சி பண்ணேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வரும்போது என்னாச்சுன்னா அவள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அவள் திரும்ப வருவான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட பொண்ணு ரொம்ப நேரம் அவன் வீட்டுக்கு வராதால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். ஆனால் சார், நாங்கள் ஒன்றும் என் பொண்ணை கொல்லவே இல்லை சார். உண்மையாக சார் சொல்கிறேன். ஃபோன் வருது சார். சார் சுரேகாவோட ஃபோன்லேருந்து கால் வருது. பேசுங்க, ஆனால் ஸ்பீக்கரில் போட்டு பேசணும். சுரேகா, நீ எங்கம்மா இருக்க? நீ எங்க சொல்லு. அப்பா, கணேஷுக்கு உடனே 20 லட்சம் பணம் வேணுமாப்பா. இவனுக்கு நீங்க பணத்தை கொடுக்கலன்னா அவன் என்ன கொன்னுடுவானாப்பா. சோனியா யார் கொலை பண்ணாங்கன்னு நான் போலீஸ் கிட்ட போய் சொல்ல போறேன். யார் கொலை பண்ணாங்க? சொல்லு, யார் கொலை பண்ணாங்க? நீங்க ரொம்ப அற்புதமா நடிக்கிறீங்களே. போன் உங்ககிட்ட இருக்கு, அவன் பணத்தை உங்ககிட்ட கேட்கறான். அப்படின்னா அவங்களை நீங்க தான் கொண்டு சார். வரணும். இல்ல சார், நான் அவளை கொல்லவே இல்லை சார். சத்தியமா நான் அவளை கொல்லவே இல்லை சார். லொகேஷனை ட்ரேஸ் பண்ணியாச்சு. வாங்க சார், இந்த லொகேஷன் தான் சார். என் பொண்ணோட கட்டை அவுத்து விடுங்க. சார் என்னையே சார் அரெஸ்ட் பண்றீங்க? நான் இவளை கிட்னாப் பண்ணி தான் பண்ணேன். சோனி அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சார் கொலை பண்ணாங்க. அதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கானே? சார் என் மொபைலில் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள்
அன்னைக்கு ஒரு நாள் சோனி அவ பாய் ஃப்ரெண்டோட ஓடி போறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன் சார். ஆனா அந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக அப்பா அன்னைக்கு சில ரவுடிங்களை அனுப்புனாரு. சோனி ராகில பார்க்க பார்க்குக்கு தான் போயிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவகிட்ட நடந்ததை சொல்றதுக்கு அவளுக்கு கால் பண்ணேன். ஆனா அவளோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு சார். நான் என்ன நினைச்சேன்னா அவளை போய் நேர்ல பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன் சார். ஆனா நான் வீட்டு விட்டு அங்க போய் பார்த்தப்போ நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, சோனி 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 உனக்கு என்னதான் ஆச்சு? உன்னை யார் இப்படி பண்ணது? ராகுல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ். அக்கா தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்கக்கா. சோனி நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லக்கா தயவு செஞ்சு என்ன கொன்னு போட்டுடுங்கக்கா. நான் அப்பா கூட சேர்ந்து வாழ விரும்பலக்கா. ஆமாமா நீ சரியாதான் சொல்லிட்டு இருக்க. அப்பா எனக்கு பண்ண மாதிரி கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவாரு. ஆனா அவ செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குற்ற உணர்ச்சில இருந்து மீண்டு வர முடியும்னு நினைச்சேன் சார். ஆனா என்னால அவ செத்து போனதை நினைச்சு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆனா திடீர்னு ஒரு நாள் கணேஷ் கிட்ட இருந்து ஒரு வீடியோ எனக்கு வந்தது. நான் சோனியை கொல்றது ரெக்கார்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஷில்பி கால் பண்ணா சார். அவ விபச்சாரியா ஆகணும்னு ஆசைப்படல. அக்கா எனக்கு இந்த தொழில் சுத்தமா பிடிக்கல. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அவளும் என் தங்கச்சி தான் நினைச்சேன். சுரேகா நீயா? ஷில்பி ஷில்பி சுரேகா நில்லு. எங்க ஓடுற நீ? எங்க ஓடுற? நீலாம் ஒரு அக்காவா என்ன? நீ எங்க எல்லாரையும் நாசம் பண்ணிட்டல்ல. உங்க அப்பாவுக்காக நீ எங்க எல்லாரையும் நாசம் பண்ணிட்டல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ தான் எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. சொல்றத தயவு செஞ்சு கேளு. என் கூட வா. என் கூட நான் சொல்றத கேளு. வான்னு சொல்றேன்ல. மேகாவை நான் கொலை பண்ணல சார். அவ ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா சார். ஆனா நான் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் பண்ணது நல்லது நினைச்சேன். ஏன்னா என் 3 தங்கச்சிங்களையும் அவங்க நரக வாழ்க்கையில இருந்து அவங்களுக்கு நான் விடுதலை கொடுத்தேன். அந்த 3 பேருமே இப்ப நிம்மதியா போயிட்டாங்க. என்னை விட்டு நிரந்தரமா போயிட்டாங்க. உன்னோட சேர்ந்த 4 பேரும் நரக வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா. ஆனா அந்த நரகத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த 3 பேரையும் நீங்க கொண்டு இருக்கவே கூடாது. சோனியும் ஷில்பியையும் கொலை பண்ணதுக்காகவும் அப்புறம் மேகாவை கார்ல தள்ளி கொண்டதுக்காகவும் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க. சுரேகா தன்னோட தங்கச்சியை அந்த நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக இப்படி பண்ணன்னு சொன்னாங்க. ஆனா மத்தவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு யாரு உரிமையை கொடுத்தது? ஆனா சுரேகா கொடுத்த வாக்குமூலம் மட்டும் இல்லாம சோனியோட ட்ரெஸ்ல இருந்து எடுத்த 3 சீமெண்ட் சாம்பிளை வச்சு அதை ராகில் அப்புறம் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸோட டிஎன்ஏயோட மேட்ச் பண்ணி பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ராகிலையும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் சோனியாவை கேங் ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. ஷில்பி அப்புறம் மேகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்பவே கம்மியான கேஸ்ல தான் இந்த மாதிரி நடக்கும். அநியாயமா நடந்துட்டு இருக்க ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்து விடுபட நீங்க தப்பான வழியில போக வேண்டாம், சரியான வழியில தான் போகணும்னு நான் சொல்லுவேன். நான் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பெட்ரோல் அலர்ட் புத்தமுது எபிசோட்ல நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. பாதுகாப்பாவும் இருங்க, ஜாக்கிரதையாவும் இருங்க. கிரைம் பெட்ரோல் அலர்ட்டை பாத்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.